Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறக்கக் கோரி பொள்ளாச்சி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உப்பாறு அணையின் நீராதாரங்கள் அழிக்கப்பட்டதால் சுமார் 6000 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும், திருமூர்த்தி அணையிலிருந்து PAP திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிடக் கோரியும் 1 வருடமாக விவசாயிகள் போராடி வருகின்றனர். கால்நடைகள் மற்றும் குடிநீருக்காக தண்ணீரை பணம் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது பெய்த பருவமழையால் PAP திட்டத்திற்குட்பட்ட அனைத்து அணைகளும் நிரம்பியுள்ளதால் உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்காவிட்டால் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என செயலற்ற ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். எங்கேயும் இல்லாத வறட்சி உப்பாறு பகுதியில் இருக்கிறது. அங்கு மழையும் பெய்யவில்லை. ஏற்கனவே அது மலை மறைவு பகுதியாக அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதி. அங்கே மழையும் பெய்யாததால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆடு மாடுகளுக்கே தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி வருகிறார்கள். இன்னும் தாய்மார்கள் எல்லாம் சொல்லொன்னா துயரத்துக்கு ஆளாகி வருகிறார்கள். ஆகையால் இவ்வளவு தூரம் இருந்த நிலைப்பாட்டை எடுத்து கூறியும் கூட நீர்வளத்துறை மனமிறங்காமல் எங்களுக்கு தண்ணீர் வழங்காமல் வஞ்சித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் உப்பாறு விவசாயிகளின் நலன் கருதியும் அரசாணை எண் 28/2013 படியும் எங்களுக்கு உடனடியாக தண்ணீர் வழங்க நீர்வளத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே நீர்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூதலூர் அடுத்த செங்கிப்பட்டி பகுதியில் உள்ள புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் உய்யக்கொண்டான் நீட்டிப்பு வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்து 2 மாதங்கள் ஆன பிறகும் இப்பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என வேதனை தெரிவித்தனர். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகமும் நீர்வளத்துறையும் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து செங்கிப்பட்டி நீர்வளத்துறை அலுவலகம் முன்பு கஞ்சி காய்ச்சியும் வறண்டு கிடக்கும் கால்வாயில் இறங்கியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே நிலை தொடர்ந்தால் சிறை நிரப்பும் போராட்டமும் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரித்தனர். நானும் டெல்டாக்காரன் என மேடைகளில் கதைவிடும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலனில் பாராமுகமாக இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காலமாக மக்கள் வசித்து வந்த போஸ்பரா பகுதியில் உள்ள சுமார் 73 ஏக்கர் நிலத்தை வனப்பகுதியாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேவர்சோலை பேரூராட்சிக்குட்பட்ட இப்பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அவர்கள் விவசாயத்தை பிரதான தொழிலாக செய்து வரும் நிலையில் எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் 73.5 ஏக்கர் நிலத்தை வனப்பகுதியாக அறிவித்து வனத்துறை நோட்டீஸ் ஒட்டியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் எங்கு செல்வது என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் தலையிட்டு மாவட்ட நிர்வாகம் உரிய தீர்வு காண வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.